ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் வலிகளை, கண்ணீரை, துன்பங்களை எவரும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒரு தாய் அவளது குழந்தை வலியில் அழுதால் ஓடி வந்து அணைத்துக் கொள்வாள். நான் இருக்கிறேன் என்று கண்ணீரை துடைத்து விடுவாள். ஒரு தாயின் கைகள் குழந்தைக்கு மருந்து போலவும் அவளது வார்த்தைகள் ஆறுதலின் இசை போலவும் இருக்கும். அந்த மாதிரியான அன்பை விட 1000 மடங்கு மேல், அளவிட முடியாத அளவுக்கு மேல் நம் ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார். எசாயா 66 அதிகாரம் 13 இறைவார்த்தை கூறுகின்றது, தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று. இது இறைவனுடைய இதயத்தின் சத்தியம். உலகம் நம்மை மறந்தாலும், நண்பர்கள் விலகினாலும், குடும்பமே நம்மை இகழ்ந்தாலும், இறைவனுடைய ஆறுதல் மட்டும் ஒருபோதும் விலகாது. நாம் அழும்போது அவர் நம் கண்ணீரை துடைக்கின்றார். நாம் தடுமாறும் போது அவர் நம்மை தூக்கி நிறுத்துகின்றார். நாம் தனிமையில் வாடும்போது அவர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று உறுதியளிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, ஒரு தாயின் அன்பு காலவரையற்றது. ஆனால் ஆண்டவரின் அன்பு நித்தியமானது. அவர் தேற்றும் கைகள் நம்மை மட்டுமல்ல, நம் குடும்பத்தையும், நம் பிள்ளைகளையும், நம் எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் கைகள். அதனால் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார் என்ற இறை வார்த்தையை நம்புங்கள். இந்த நம்பிக்கை உங்களுக்கு புதிய சக்தியை, புதிய துணிவை, புதிய நம்பிக்கையை அளிக்கட்டும். இறைவனின் தேற்றும் அன்பில் நாம் வாழ்ந்தால் எதுவும் நம்மை அசைக்க முடியாது.